வேர்ல்டு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கேஎஃப்சி கூட கொலாப் பண்ணி ஆட் நடிச்ச போது கேஎஃப்சிக்கு இதோட ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செம லாபம் அவங்களுக்கு. அதே போல இன்னொரு ஃபுட்பால் பிளேயர் கிட்ட வந்து அவர் ஒரு தடவை ரெட்புல் ஜூஸ் அப்படி வாங்கி குடிச்ச போது அதனாலேயும் சரி ரெட்புலோட மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சான். ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோட ஓன் பிராண்டான CR7 பெர்ஃப்யூம் கூட அவரே அந்த ஆட்ல நடிச்சனால அந்த பிராண்டுக்குமே செம ப்ராஃபிட் தான். அப்படி அவருக்கு டைப் பண்ண எல்லா கம்பெனிக்குமே அவரால் செம லாபம். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை 2020 ஒரு ஃபுட்பால் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு பேசுறதுக்காக தயாராக இருந்த போது அவருக்கு முன்னால இருந்த அதாவது கொக்கோ கோலா ஜூஸை அவர் எடுத்து அதை தள்ளி வச்சுக்கிட்டு சைட்ல இருந்த தண்ணி பாட்டில் எடுத்து ஃப்ரெண்ட்ல வச்சு ட்ரிங்க் வாட்டர்னு தூக்கி காணிச்சது. அதனால ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ரியாக்ஷன்னால என்ன நடந்ததுன்னா கொக்கோ கோலாவோட கம்பெனிக்கு $4 பில்லியன் லாஸுங்க. $4 பில்லியன் மார்க்கெட் வேல்யூ அப்படியே இறங்கிடுச்சு. இது இந்த அளவுக்கு அவரோட குரோத் வந்ததுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தாங்க. சின்சியரான ஹார்ட் ஒர்க் தான். நம்ம அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களேன் நம்மளால ஒரு பிராண்டை ஈஸியா நம்மளால வாங்க முடியும். இந்த பிராண்டுக்கு நம்மளால எங்கேயாவது இருக்க முடியும். பட் அதே ஹார்ட் ஒர்க்கை ஒரு கன்சிஸ்டன்சியோட அதே ஹார்ட் ஒர்க்கை தொடர்ச்சியா பண்ணோம்னு வைங்களேன் நம்மளாலே ஒரு ஓன் பிராண்டா மாற முடியும். இதே போல இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட இன்னொரு கதையை சொல்லுவேன், இன்ஸ்பைரிங்கான கதையை. தேங்க்யூ.